இன்றைக்கி சாட்டர்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோவில் செங்கல்பட்டு கிட்டே இருக்கிற அனுமந்தபுரமில் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். போன வருஷம் இதே டைம் நான் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கிடைச்ச ஜாப்க்கு போக முடியாமல் இல்லை பிடிக்கிற மாதிரியான ஜாப் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிதுன்னா அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதா வேண்டியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப் கிடச்சிது. சரி உடனே வேண்டுதலை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு வீரபத்ரருக்கு மகா அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கோம். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அண்ட் இந்த கடையில் வந்து அகல் விளக்குலாம் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். மார்னிங் நாங்கள் சீக்கிரமாக வந்தவே கூட்டமாக இல்லை. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு அடுத்தது திருப்போரூர் முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வருஷம் மாசி கிருத்திகைக்கு இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த டைம் நாங்க வருவோம். ஆனா கொஞ்சம் வருஷமா வர முடியல. இந்த வருஷமும் ட்ரை பண்ணோம். ஆனா வர முடியல. சரி முருகரை வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தா காலையில வந்ததுனால அவ்வளவா கூட்டம் இல்லை. டக்குன்னு முருகரை பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கோவில்ல வந்து இருந்துட்டு அங்க பிரசாதம் வந்து நிறைய வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து புளியோதரை வாங்கியிருந்தேன். சரி எப்படி இருக்கும்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சீரியஸ்லி வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. கோவில் பிரசாதம் தான். என்னதான் நம்ம வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சாலுமே கோவிலில் கிடைக்கிற அந்த புளியோதரை மாதிரி நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வரவே வராது. உங்களுக்கு அது மாதிரி பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.